Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்கள நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த vlog வந்து கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வர மண்ணு வந்து விநாயகர் சதுர்த்தி வருது. சோ அதுக்கு எப்படி நான் ப்ரிப்பேர் ஆகுறேன், எப்படி பூஜை பண்றேன், அதே மாதிரி விதவிதமா உங்களுக்கு கொலக்கட்டைகளும் நான் இன்னைக்கு இந்த vlogல செஞ்சு காட்ட போறேன். சோ இது வந்து நிறைய பேர் நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா இப்ப இந்த மாசத்துலயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வரலட்சுமி நோன்பு வந்தது. அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்திலாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ வந்து நான் வீடியோஸ் எதுவும் ப்ரியராக போஸ்ட் பண்ணல. நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு vlog எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாலே கொஞ்சம் வீடியோ போடுங்க. ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் எப்படி பூஜை பண்ணுறது, அதே மாதிரி பிரசாதங்கள்லாம் பார்த்து செய்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ உங்களுக்காண்டி தான் முழுக்க முழுக்க அந்த vlog வந்து நான் ப்ரியராகவே ஷூட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே இந்த பூஜையை பற்றி தான் நான் காட்ட போகிறேன். எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், வீடு எப்படி சுத்தப்படுத்துகிறேன், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த vlogல நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லா கொலக்கட்டைக்கும் தேவையான அரிசி ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி காய வைக்க வேண்டியது எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக வீடு க்ளீன் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நான் எய்தர் முத நாள் பண்ணுவேன், இல்லாட்டி ஏர்லி மார்னிங்கே பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் பண்ணிகிட்ருக்கேன். வீடு எல்லாத்தையும் நல்லா தூசி தட்டிட்டு ஃபுல்லாக கூட்டிட்டு அதுக்கப்புறமா மாவும் போட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி நெய்வேத்தியங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 4 வகையான கொலக்கட்டை பண்ண போகிறேன். அப்புறமா ஒரு சுண்டலை தாளிக்க போகிறேன். ஸோ கொலக்கட்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எள்ளு கொலக்கட்டை இல்லாட்டி புடி கொலக்கட்டைன்னு சொல்லுவோம் அதை. அடுத்ததை வந்து பூர்ண கொலக்கட்டையில் 2 டைப் பண்ணுறேன். அப்புறமா உப்பு கொலக்கட்டை, அதுக்கப்புறமா சுண்டல். இந்த 5 பிரசாதங்கள் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு புடி கொலக்கட்டை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கொலக்கட்டைக்கு நம்ம அரிசி வந்து உணர வச்சுருந்தோம். ஸோ அந்த அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ வந்து உணர்ந்துருச்சு. கையில் நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா லேசாக கையில் ஓட்டணும். அந்த பதத்துக்கு இருந்தால் போதும், ரொம்ப வந்து காய வச்சிட வேண்டாம். ஸோ அதை வந்து நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளேட்டில் நிறைய தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் தான் நம்மளுக்கு வந்து கொலக்கட்டைக்கு பேஸாக இருக்க போகுது ஃபில்லிங்க்கு. ஸோ அதனால 2 டைப் ஆஃப் கொலக்கட்டைக்கும் நம்மளுக்கு ஃபில்லிங்க்கு வந்து தேங்காய் தேவை. அதே மாதிரி இந்த பிடி கொலக்கட்டைக்கும் நம்ம தேங்காய் சில் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி கார கொலக்கட்டைக்கும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதனால தேங்காய் வந்து ஒரு முழு தேங்காய் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம அரிசி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக காட்ட போகிறேன். பட் வந்து கொலக்கட்டையோட மேல் மாவு இருக்கு இல்லையா, அது எப்படி ரொம்ப சாஃப்டாக வர மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் தனியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் அது காட்ட போகிறேன். ஸோ உங்களில் நிறைய பேர் அதுவும் கேட்டிருந்தீங்க, கொலக்கட்டைக்கு மாவு எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறதுன்னு காட்டுங்கன்ட்டு. ஸோ நான் 2 விதமான மாவு நான் காட்டுறேன். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மிக்சி ஜாரில் சேர்த்து தான் தேங்காய் துருவிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி சில்லு எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வைப்பர் மோடு இருக்கும் இல்லையா, அதில் சேர்த்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு துருவி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு துருவி வச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். பூர்ணத்துக்கு தேவையான பொரிகடலை வந்து நான் அரைச்சிக்கிறேன். இதை வந்து நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது, 1-2 நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கோர்ஸாக இருக்குது. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக தேவையான அரிசி எல்லாத்தையுமே நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது தனியாக நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இப்போ கொலக்கட்டை எல்லாம் செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன அரைக்கணுமோ எல்லாமே நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். தேங்காய் துருவி வச்சுருக்கோம். அதே மாதிரி பொட்டுக்கல்ல நான் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறமா பாருங்கள், மாவு அரைச்சாச்சு, ட்ரை மாவும் அரைச்சாச்சு. ஸோ இந்த மாவை எப்படி பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து அடுத்ததை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சுண்டல் பண்ணுறதுக்கு நான் வந்து சுண்டல் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். அந்த ஊற வச்ச சுண்டலை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். 1/2 கப்புக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு 2 விசில் மட்டும் வச்சோம்னா நல்லா உங்களுக்கு கரெக்டாக வெந்து வந்துடும். இப்போ நான் வந்து இனிப்பு கொலக்கட்டைக்கு தேவையான பூர்ணம்லாம் ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு மோதக்கு நம்ம தேவையான பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது, அப்போனா உங்களுக்கு பூர்ணம் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். இப்போ அதனால் கிளறிட்டு உங்களுக்கு வெல்லம்லாம் நல்லா உருகுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஆனால் போதும்.
பாகலாம் ஆக தேவையில்ல. ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து கிளறிக்க போகிறோம். நல்லா உங்களுக்கு கெட்டியாக வரணும், அல்வா பதத்துக்கு வரணும். அந்தளவுக்கு வந்தனுமே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணியாக இருந்தது அப்படின்னா கொழுக்கட்டையில் ஸ்டஃப் பண்ணுறப்போ ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போ அடுத்த பூர்ண கொழுக்கட்டைக்கு நம்ம பொரிகடலை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம வதக்கெல்லாம் போகிறதில்ல, ஜஸ்ட்டு பச்சையாக அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான பூர்ணம் இது. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கப் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான பூர்ணம் இது. இப்போ அடுத்ததாக புடி கொழுக்கட்டை, அதாவது எள்ளு கொழுக்கட்டை இருக்கும் இல்லையா, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது வந்து நான் இந்த ட்ரை மாவு வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த கொழுக்கட்டைக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய்யில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா பாசிப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வந்து உங்களுக்கு செவந்து வரணும். செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். இப்போ தேங்காய் வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் இருக்கும். அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க மாவோட இந்த ஃபில்லிங்கை சேர்த்துருங்க. அடுத்ததாக இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு வெல்லம் வந்து நம்ம காய்ச்சிக்க போகிறோம் பாகு டைப்பில். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா மாவு உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போ இதை வந்து கரைஞ்சி கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து இந்த மாவோட சேர்த்துக்கலாம். இப்போ பாகு சூடாக இருக்கும் அப்படின்றனால நம்ம ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா அதை வந்து கிளறி விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இது மாவு பதத்துக்கு வரல அப்படின்னா கொஞ்சமாக வெதுன்னு தண்ணி எடுத்து அதை தெளித்து இதை வந்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், எனக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டது. சுடுதண்ணி வந்து நான் லைட்டாக தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா கொழுக்கட்டை டைப்பில் வரணும். ஸோ அந்தளவுக்கு மாவு வந்து நீங்கள் கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறீங்களோ அதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து நல்லா பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா பிடி கொழுக்கட்டை மாதிரி உங்களுக்கு ரெடி ஆயிடும். ஸோ இந்த கொழுக்கட்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு இதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் நம்ம பிடிச்சாச்சு. இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் ஆகும். அது வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். இப்போ அந்த கொழுக்கட்டை வெந்துட்டுருக்க டைமில் நான் வந்து உப்பு கொழுக்கட்டைக்கு மாவு உருட்டிக்க போகிறேன். இந்த மாவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மிக்சியில் அரைச்சி வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபி எல்லாம் தான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து சின்ன சின்ன பீஸாக நீங்கள் வந்து உருட்டி வச்சுக்கலாம். இப்போ புடி கொழுக்கட்டை வந்து 7 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. நல்லா உங்களுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ அடுத்தது அதே பாத்திரத்தில் நான் உப்பு கொழுக்கட்டைக்கு உருட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இது வெந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. இதே நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக இந்த கொழுக்கட்டையும் சுண்டலையும் வந்து நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக உப்பு கொழுக்கட்டையும் சுண்டலை எப்படி தாளிக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு இங்கே ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகா வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோட காரம் வந்து கொழுக்கட்டையில் இறங்கும். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வந்து வதக்கிடணும், இல்லைனா சீக்கிரம் இந்த கொழுக்கட்டை உங்களுக்கு கெட்டு போயிடும். ஸோ நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டை இதில் சேர்த்து பரட்டி எடுத்துடலாம்.
இப்போ ஒரு சிட்டிகை மட்டும் நான் உப்பு சேர்க்குறேன். ஏற்கனவே மாவுலேயும் உப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ நல்லா கிளறிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், உப்பு கொழுக்கட்டை நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ அடுத்ததாக சுண்டலும் அதே மாதிரி தான் நான் தாளிக்கிறேன். கடுகு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வேக வச்சுருக்க சுண்டலையும் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். இப்போ சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி இதை இறக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 3 நைவேத்தியம் முடிச்சாச்சு. ஒன்று வந்து புடி கொழுக்கட்டை பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா கார கொழுக்கட்டை, அதுக்கப்புறமா சுண்டலும் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோதக் பண்ண போகிறோம், அப்புறமா மடக்கி வைக்கிற ஒரு பூர்ண கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அது ரெண்டும் வந்து நீங்கள் வந்து நார்மலாக அச்சு இல்லாமையும் பண்ணலாம், இல்லாட்டி இந்த மாதிரி அச்சு உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். இது வந்து மோதக் பண்ணுற அச்சு. இது வந்து நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா நம்ம எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு மாவு உள்ள வச்சு பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி மடக்கி பண்ணுற கொழுக்கட்டைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அச்சு உங்களுக்கு விற்கும். ஸோ இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த மடக்கி பண்ணுற கொழுக்கட்டை வந்து இலையிலையோ இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து தட்டி அப்படியே மடக்கி அச்சு எடுத்து பண்ணிடலாம். ஸோ ரெண்டுமே ஈஸி தாங்க. இப்போ அடுத்தது அந்த கொழுக்கட்டையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த அச்சை யூஸ் பண்ணி எப்படி மோதக் பண்ணுறது நான் காட்டுறேன். அதில் உள்ளே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நம்ம நல்லெண்ணெய் இருக்கும் இல்லையா, அதை வந்து தடவிக்கோங்க. இதுக்கு பதிலாக நெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் அந்த கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும், இல்லாட்டினா நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ ஃபுல்லாக ஒட்டிக்கும். இப்போ மாவு கொஞ்சம் எடுத்து நல்லா உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் சுற்றி நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அச்சில் வந்து அது நல்லா ஒட்டிக்கும். இப்போ எல்லா பக்கமும் மாவு வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ணோம் இல்லையா, வெள்ளைப்பாகும் தேங்காயும் சேர்த்து. ஸோ அதை வந்து உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது பெரிய வச்சு அப்படின்றனால உங்களுக்கு நிறையாவே ஃபில்லிங் பிடிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். கடைசியாக வந்து கீழ்ப்பக்கத்தையும் நம்ம மூட போகிறோம். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், மெதுவாக ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் உங்களுக்கு அழகாக கொழுக்கட்டை வந்திருக்கு இல்லையா. இந்த ஷேப் வந்து நல்லா வரும். நம்ம எண்ணெய் தடவலைன்னா இது வந்து சரியாக வராது. இப்போ அடுத்ததாக நான் வந்து மடக்கு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். அது வந்து நான் இன்றைக்கி ஒரு கவர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பீஸ் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிக்கலாம். கொழுக்கட்டை உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு அடுத்ததாக நம்ம வந்து பொரிகடலை யூஸ் பண்ணி ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து நான் இதுக்கு வைக்க போகிறேன். ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி 2 பக்கமும் நம்ம மடக்கிட்டு ஃபுல்லாக நம்ம எட்ஜஸ் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எண்ணெய் தடவி இருக்கிறனால சுத்தமாக உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ இந்த மாதிரியே எல்லா கொழுக்கட்டையும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இனிப்பு கொழுக்கட்டை எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டேன். இதை வந்து நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இது வேகிறதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் ஆகும். இப்போ நெய்வேத்தியம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லாமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வந்து புடி கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம எள்ளு கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா மோதக் பண்ணியிருக்கோம். அப்புறமா பூர்ண கொழுக்கட்டை, அதுவே இந்த மாதிரி மடக்கு டைப்பில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இது வந்து உப்பு கொழுக்கட்டை, அப்புறமா சுண்டல். இது எல்லாமே தயாராக இருக்குது. இப்போ நம்ம வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணிடலாம். விநாயகருக்கு அபிஷேகம் முடித்ததுக்கப்புறமா பூஜை பண்ணிகிட்ருக்கேன். பூஜை அப்போ நம்ம ஒரு 108 அஷ்டோத்திரங்கள் படித்தா நல்லது. இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் விநாயகர் சதுர்த்தி நான் வருஷம் வருஷம் எங்கள் வீட்டில் நான் கொண்டாடுறது வழக்கம்.
கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இந்த பிரசாதம் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs ரெசிபீஸோட அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.